அவர் பண்ண அந்த தெர்மோகோல் எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் எல்லாரும் பேசுறாங்க. முதல்ல அதே நம்ம இந்த வீடியோவின் வழியாக தெளிவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன். உலக அளவில் இன்றும் மிகப்பெரிய நீர்த்தேக்கங்களில் நீர் ஆவியாவதை தடுப்பதற்கு என்ன பண்ணலாங்கிறதுக்கான சர்வேஸ் அது தொடர்பான ரிசர்ச் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு வேர்ல்ட் லெவல்ல. ஏன்னா இட்ஸ் அ குளோபல் இஷ்யூ. ஸோ அப்போ மிகப்பெரிய நாடுகளில் கூட பாலித்தீன் ஷீட் இருக்குல்ல, அதை கொண்டுட்டு போயிட்டு நீர்நிலைகள் மேலே விரிச்சு வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஒரு ப்ரோக்ராம் தான் தெர்மோகோலை ஃப்ளோட் பண்றதுங்கிறது. உண்மையாகவே தெர்மோகோலை மிதக்க விட்டா நீர் ஆவியாவது தடுக்கப்படும். எங்க சிக்கல்னா அதனுடைய எக்ஸிகியூஷன்ல தான். திரு செல்லூர் ராஜு அவர்கள் அவரா போயிட்டு இந்த ஐடியாவை சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் வேலை இது கிடையாது. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கிறதும் ஒரு அணையில, அது பிடபிள்யூடிக்கு சொந்தமான அவங்க நிர்வகிக்கக்கூடிய ஒரு அணை. மாவட்டத்தில் லோக்கல் மினிஸ்டர்ங்கிறதுனால இவரை கூப்பிடுறாங்க. இவர் போறாரு. ஆனா இன்று வரை சட்டசபையில் கூட சமீபத்தில் கடந்த ஆண்டில் நினைக்கிறேன், எனக்கு நினைவுல இருந்ததுன்னா சரினா, டிஆர்பி ராஜா ஒரு முறை பதில் சொன்னார். இவர் ஒசூர்ல விமான நிலையம் அமைக்கப்படலைங்கிறத பத்தி செல்லூர் ராஜு அவர்கள் பேசும்போது, விமான நிலையம் அமைக்கிறது தெர்மோகோல் மிதக்க விடுறது மாதிரி அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படின்னு பேசினாரு. சட்டசபைக்குள்ளார கை தட்டுறதுக்கு வேணா நல்லா இருக்கும். ஆனா அதுவே முதல்ல ஒரு கேவலமான ஒரு வாதம் தான். ஏன்னா ஒரு தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜாவுக்கு குறைந்தபட்ச ஒரு அறிவு இருந்ததுன்னா அதை சொல்லியிருக்க மாட்டாரு. ஏன்னா உண்மையாகவே தெர்மோகோலை மிதக்க விட்டால் நீர் ஆவியாவதை தடுக்க முடியும். அதில் மாற்று கருத்து கிடையாது. இதை வச்சுக்கிட்டு நீங்க செல்லூர் ராஜுவை மதிப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் என்னன்னு புரியலன்னு அர்த்தம்.